ஆரம்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய ஆரம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விடயம்தான். பரீட்சைக்கு தயாராக இருக்கின்ற மாணவர்கள் வருகின்ற மாதம் உயர்தர பரீட்சை நடைபெறவிருக்கின்றது. எனவே பரீட்சைக்கு தயாராகின்ற மாணவர்கள் எப்படியான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், பரீட்சைக்கு தயாராக இருக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் எப்படியான விடயங்களை கவனம் செலுத்த வேண்டும், சமூகம் சார்ந்த விடயங்கள், அப்படி பல விடயங்களை பற்றிய ஒரு கலந்துரையாடலாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் அமையவிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை பரீட்சை திணைக்களத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் 2 அதிதிகள். ஒருவர் சுப்பிரமணியம் பிள்ளை விஸ்வநாதன் அவர்கள், பிரதி பரீட்சை ஆணையாளராக இருக்கின்றார். மற்றவர் சின்னத்தம்பி பிரகாசன் அவர்கள், அவரும் பிரதி பரீட்சை ஆணையாளராக இருக்கின்றார். இருவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சார். எப்படி போகிறது இந்த காலப்பகுதியெல்லாம்? கண்டிப்பாக வளமை போன்று இலங்கை பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தளவிலே நாங்கள் வருடாந்தம் 300க்கும் மேற்பட்ட பரீட்சைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஏற்ற விதத்திலே சராசரியாக பகிரப்பட்ட வேலைகளின் அடிப்படையிலே பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வருகிற 10ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்ற கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை, அதோடு அந்த பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை தொடர இருக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் நவம்பர் 6ஆம் தேதி பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை நடத்துவதற்குமான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அப்படியே பரீட்சை சார்ந்த விடயங்களில் தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மத்தியிலும் கூட இதற்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக முதற்கண் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி பரீட்சைகள் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது என்று. பரீட்சை என்றாலே சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு பரீட்சார்த்தி தன்னுடைய பரீட்சைக்கு தயாராகின்ற பொழுது நிறைய விடயங்களை அவர்கள் நிறைய சவால்கள், நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து சில தயார்படுத்தல்களை செய்வார்கள். ஒட்டுமொத்த இலங்கை மாணவர்களுக்கும் பரீட்சையை நடத்துவது என்பது லேசுப்பட்ட காரியமல்ல என்று சொல்லலாம். பரீட்சைக்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான ஒழுங்குகள் பற்றி ஆரம்பத்தில் சொல்லுங்கள். தாராளமாக. இலங்கை பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தளவில் இந்த தேசிய மட்ட பரீட்சைகளை நடாத்துவதற்காக பரீட்சை திணைக்களம் பல்வேறு நிறுவனங்கள், நிர்வாகங்கள் ஆகியவற்றோடு தொடர்பை பேணிதான் இந்த பரீட்சையை ஒழுங்கமைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இம்முறை நாடளாவிய ரீதியிலே 32 பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள், 325 இணைப்பு நிலையங்கள் ஊடாக இந்த பரீட்சை நடாத்தப்பட இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் நாங்கள் 2362 நிலையங்களை நிறுவி இந்த பரீட்சைகள் 2ஐயும் நடாத்துகிறோம். இதற்கு உயர்தர பரீட்சைக்காக 3,40,524 பரீட்சார்த்திகளும், அதே போல பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைக்காக 1,98,830 பரீட்சார்த்திகளாக தோற்ற இருக்கிறார்கள். இவர்களுக்கான ஏற்பாடுகளை பொறுத்தளவிலே நாங்கள் வழமையாகவே இந்த தேசிய மட்ட பரீட்சைகளை நடாத்துகிற போது மாகாண மட்டத்தில் இருக்கின்ற மாகாண கல்விப்பணிப்பாளர்கள், வலய கல்விப்பணிப்பாளர்கள், பிராந்திய சேகரிப்பு நிலையத்துக்கு பொறுப்பாக இருக்கிற பிரதி கல்விப்பணிப்பாளர்கள், உதவி கல்விப்பணிப்பாளர்கள், அத்தோடு பாடசாலை அதிபர்கள் உள்ளிட்ட இவ்வளவு பேரையும் அறிவுறுத்தி வருடாந்தம் பரீட்சைகள் நடத்தப்பட்டாலும் கூட ஒவ்வொரு பரீட்சைக்காகவுமே அதனுடைய ஏற்பாடுகள், வருடாந்தம் ஒவ்வொரு பரீட்சைக்கும் விசேடமாக செய்யப்பட்டிருக்கிற இற்றைப்படுத்தல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடு நமக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இதுவரையில் மாகாண கல்விப்பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அந்த அதிகார தரப்பினர் அல்லது இந்த விடயங்களை கண்காணிக்கின்ற, மேற்பார்வை செய்கின்ற, ஒழுங்கமைக்கின்ற தரப்பினருக்கான அறிவுறுத்தல்களை வழங்கி அதற்கான முன்னேற்பாடுகள் செய்திருக்கிறோம். அதே வேளையிலே மிக முக்கியமாக தேசிய மட்ட பரீட்சைகளை பொறுத்தளவிலே இதிலே பணியாற்ற இருக்கின்ற பணிக்குழுவினருக்கு நேரடியாக பரீட்சை திணைக்களத்தினுடைய அலுவலர்கள் ஊடாகவே அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்குவோம். அந்த கருத்தரங்குகள் நாடளாவிய ரீதியிலே இப்பொழுது ஆரம்பித்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நவம்பர் 2ஆம் தேதியோடு நாடளாவிய ரீதியில் நடத்தப்படுகின்ற இந்த கருத்தரங்கு என்பது அவர்களுக்கான ஒரு பயிற்சி தான். இதில் நான் குறிப்பிட்டது பணிக்குழுவினருக்கான அறிவுறுத்தல் கூட்டங்கள், அறிவுறுத்தல் கருத்தரங்குகள் என்பவற்றின் பாடாக இந்த பரீட்சை எவ்வாறு சிறந்த முறையிலே ஒழுங்கமைப்பது என்பது உங்களுக்கு தெரியும். சர்வதேச மட்டத்திலே சர்வதேச தரம் வாய்ந்ததாகத்தான் இந்த பரீட்சைகளை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். ஸோ அதற்கான முன்னேற்பாடுகள் முற்றுமுழுதாக நடாத்தப்பட வேண்டி இருக்கின்றன. அதே போன்று இந்த பரீட்சையில் நடாத்தப்படுகிற விடயத்தை பொறுத்தளவிலே 100% செம்மைத்தன்மையோடு இந்த பரீட்சைகள் நடாத்தப்படுவதனை நாம் உறுதிப்படுத்த வேண்டிய கடப்பாடு பரீட்சை திணைக்களத்துக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக நடைபெற்று இதுவரையில் செய்யத்தக்க ஏற்பாடுகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இன்னும் தொடர்ந்தும் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். 10ஆம் தேதி உயர்தர பரீட்சை ஆரம்பிப்பதற்கான முன்னேற்பாடுகள் 8ஆம் 9ஆம் தேதி ஆகிற பொழுது முற்றுமுழுதாக நிறைவு பெற்று பரீட்சை நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து இணைப்பு நிலையங்கள், பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட அனைவரும் தயார் நிலையில் இருப்போம். அத்தோடு
நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற பல்வேறு காலநிலையோடு தொடர்புட்பட்ட விடயங்களாக இருக்கலாம், மின்சாரம் போன்ற விடயங்களோடு தொடர்புப்பட்ட விடயங்களாக இருக்கலாம். இவற்றோடு தொடர்புப்பட்ட அந்தந்த நிர்வாகங்களையும் நாங்கள் இந்த பரீட்சையோடு தொடர்புபடுத்தி கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பு பிரிவினர், விசேடமாக இந்த தீவக பகுதிகளுக்கான வினாப்பத்திரங்களை கொண்டு செல்லல், விடைத்தாள்களை மீளவும் கொண்டு வருதல் போன்ற விடயங்களுக்காக நாங்கள் அதில் கடற்படையினர், தேவைப்பட்டால் விமானப்படையினர் உள்ளிட்டோருடைய தொடர்புகளையும் பேண வேண்டிய தேவை இருக்கிறது. இவை உள்ளிட்ட முழுமையாக நாடளாவிய ரீதியிலே அனைவருமாக இணைந்து இந்த பரீட்சை வெற்றிகரமாக நடாத்துவதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஆமாம், ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை தந்திருந்தீர்கள். பரீட்சார்த்திகள் இது சம்பந்தமாக போட்டு அலட்டிக்கொள்ளவோ குழப்பிக்கொள்ளவோ தேவையில்லை. பரீட்சை திணைக்களம் தங்களால் ஒவ்வொரு வருடமும் உயர்தர பரீட்சைக்கு என்னென்ன விடயங்களை ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ அதனை முனைப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மிக சரியாக சொல்லியிருந்தார். இதே வேளையில் இப்போ பரீட்சைக்கு முகம் கொடுக்கின்ற பரீட்சார்த்திகள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை நாங்கள் சொல்லியிருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இது உங்களுக்கு ஒரு மேலதிகமான ஒரு உந்து சக்தியாகத்தான் அமையப் போகின்றது. எனவே அந்த வகையில் சின்னத்தம்பி பிரகாசன் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், பரீட்சைக்கு முகம் கொடுக்கின்ற பரீட்சார்த்திகள் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து செஞ்சிடாங்க அப்படின்ட்டு என்னென்ன மாதிரியான விடயங்களை சொல்லுவீங்க? நல்லது. உண்மையில் இந்த பரீட்சை 2025ஆம் ஆண்டுக்கான பரீட்சை. இது நாங்கள் உண்மையில் ஆகஸ்ட் மாதம் வைக்க வேண்டியது. இந்த முறை டிசம்பர் மாதம் நாங்கள் ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம். ஆனால் வார வருடங்களில் இருந்து இந்த பரீட்சைகள் உரிய காலப்பகுதிகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதுக்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதி பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது போல பரீட்சை திணைக்களம் பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளையும் பூர்த்தி செய்துவிட்டது. 10ஆம் தேதி பரீட்சை நடாத்தப்படும். உரிய டைமுக்கு பரீட்சை நடாத்தப்படும். மாணவர்கள் பரீட்சார்த்திகள் உங்களோட பக்கம்தான் நாங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பரீட்சார்த்திகள் உங்களுக்கான அனுமதி அட்டைகளை நாங்கள் பரீட்சை திணைக்களம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பரீட்சையில் 2 விதமான பரீட்சார்த்திகள் இருப்பார்கள். பாடசாலை பரீட்சார்த்திகள், மற்றது தனிப்பட்ட பரீட்சார்த்திகள். தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கும் பாடசாலை பரீட்சார்த்திகளுக்குமான அனுமதி அட்டைகள் உரிய முறையில் அனுப்பப்பட்டு விட்டது. நான் நினைக்கிறேன் தற்பொழுது அவர்களுக்கு அந்த அனுமதி அட்டைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கு. கட்டாயம் பரீட்சார்த்திகள் தங்களுடைய அனுமதி அட்டை கையில் கிடைத்தவுடன் அவற்றை சரிபார்த்து கொள்வது மிக முக்கியமானது. அவர்களுடைய பெயர், அவருடைய ஐடென்டி கார்டு நம்பர், அவர் எந்த பாடசாலையில் பரீட்சை எழுத போகிறார், அதாவது சென்டர் நம்பர், சென்டர் எங்கே இருக்குதுன்றது, அத்தோடு அவர் தெரிவு செய்த பாடங்கள், அது எல்லாம் சரியாக இருக்குதான்றதை இந்த காலப்பகுதியில் அவர்கள் சரிபார்த்து கொள்ள வேணும். கட்டாயம் பரீட்சார்த்திகள் மட்டுமல்ல, வீட்டில் வதிகிற சகலரும், பேரண்ட்ஸ், அண்ணாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், எல்லாருமே அவருடைய அட்மிஷன் கார்டை எடுத்து அதை ஒருக்கா சரிபார்த்து கொள்வது மிக நல்லது. இந்த காலப்பகுதியில் நாங்கள் 21ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி வரையும் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால், அவருடைய பெயரில் ஏதாவது பிழைகள் இருக்குமாக இருந்தால், அல்லது அவர் தெரிவு செய்த பாடங்கள் உரிய முறையில் அட்மிஷன் கார்டில் வராமல் விட்டிருந்தால், மொழி மூலம் மாற்றப்பட்டிருந்தால் அதை திருத்துவதற்கான ஒரு அமெண்ட்மெண்ட் பீரியட் ஒன்று நான் கொடுத்துருக்கிறோம். அது நீங்கள் வழங்கிய அந்த அனுமதி அட்டைகளிலேயே அப்படியான விடயங்கள் குறிப்பிடப்பட்டு எல்லாமே குறிப்பிடப்படும். எங்களுடைய அனுமதி அட்டைகள் 2 பகுதிகளை கொண்டிருக்கும். கட்டாயம் ஏ பகுதி, பி பகுதின்னு ஒன்று இருக்கும். அதில் முன்பக்கத்தில் அவருடைய பெயர் விவரங்கள், பாடசாலை, அவர் எங்கே சென்டருக்கு போக போகிறார் என்ற விவரங்கள் அடக்கப்பட்டிருக்கும். அதிலேயே அவர் தோற்ற வேண்டிய பாடங்களும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதில் நம்பர் தான் போடப்பட்டிருக்கு, சப்ஜெக்டுக்குரிய நம்பர்ஸ் இருக்குது. கட்டாயம் அந்த சப்ஜெக்ட் நம்பர்ஸோட பின்னுக்கு அதுக்கான பாடங்கள் அடைக்கப்பட்டிருக்கும். அவர் அதை பார்த்து உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். அதே நேரம் அவருடைய மொழி மூலம் போடப்பட்டிருக்கும். எங்களுக்கு இந்த அண்மை காலங்களில் வர்ற பிரச்சனைகள் எப்படி என்றால், பிள்ளைகள் எக்ஸாம் ஹோலுக்கு வந்ததுக்கு பிறகுதான் சொல்லிக்கிறோம், இல்லை நான் இந்த மொழி மூலம் இல்லை, நான் வேறு மொழி மூலம் என்று. அப்போ அந்த டைமில் எங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் சிலவெல்லாம் அங்கே இருக்காது. ஒவ்வொரு சென்டர்ஸ்களுக்கு சிலவெளியில் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் பேப்பர்ஸ் மட்டும்தான் அனுப்பியிருப்போம். அது பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் எழுத போகிறோன்னா அந்த இடத்துல பேப்பர்ஸ் இருக்காது. அப்போ அது பிள்ளைக்கும் ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அந்த பகுதியில் அங்கே இருக்கிற ஆர்கனைசிங் செய்கிறவருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆகவே பரீட்சார்த்திகள் தங்களுடைய பாடங்களை முதலே சரிபார்த்து கொண்டு அவற்றில் ஏதாவது தவறுகள் இருக்குமாக இருந்தால் பாடசாலை பரீட்சார்த்திகள் நேரடியாக அதிபரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். அதிபருக்கான நாங்கள் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அவரோட அந்த புரோட்டோகாலுக்குள்ளே போய் அந்த பிள்ளையினுடைய அட்மிஷன் கார்டுக்கான சேஞ்சஸை அவர் செய்யலாம். சேஞ்சஸ்ன்றது எல்லா சேஞ்சஸையும் நாங்கள் செய்கிறதுக்கு அனுமதிக்க இல்லை. பிள்ளைகளோட ஐடென்டி கார்டு நம்பரை சேஞ்ச் பண்ண இயலாது, சென்டர்ஸ்களை மாற்ற இயலாது, மிச்சம் எல்லாம் நார்மலாக செய்யலும்.
பாடத்தை ஆன்லைன் ஊடாக சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணி பாடசாலை அதிபர்களுக்கு நாங்கள் அந்த அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறோம். அவர்கள் அந்த பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து தருவார்கள், சேஞ்ச் பண்ணின பாடங்கள். அதுகளை அந்த ஏற்கனவே இருந்த அட்மிஷன் கார்டோடு இணைக்கப்பட்டு பாடசாலை அதிபர் அதில் சைன் பண்ணியிருப்பார், உறுதிப்படுத்தியிருப்பார். அப்போ அவற்றை கொண்டு அவர் எங்களுடைய பரீட்சை மண்டபத்துக்கு போக முடியும். அது காலம் தாழ்த்தி விட்டது என்று கூட மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்று 28ஆம் தேதி ஆகிவிட்டது. 30ஆம் தேதிக்கு முன்னர் இதனை நாங்கள் சரிபார்க்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். அனுமதி அட்டையில் அது நேரத்தோடு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட இது ஆன்லைன் ஊடாக செய்யப்படுகின்ற ஒரு செயற்திட்டம் என்பதன் காரணமாக இப்போதும் நேரம் இருக்கிறது. தாராளமாக அதிபரோடு போய் கதைத்து கலந்துரையாடி இந்த விடயங்களை நிவர்த்தி செய்ய கொடுத்து நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க சில கேண்டிடேட்ஸோ அந்த இதோட சம்மந்தப்பட்டவர் பார்க்காவிட்டாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த தகவல்களை உரிய கேண்டிடேட்ஸுக்கு இதை தெரியப்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் அவர்கள் எங்களுடைய வெப்சைட்டுகளில் போய் எங்களுடைய இணையதளத்துக்களில் போய் அவர்களுக்கான ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்குது. அவர்களுடைய ஐடி நம்பரை கொடுக்கறது மூலம் அவர்களுடைய ஃபோனுக்கு ஓடிபி நம்பர் ஒன்று வரும். அதன் மூலம் அவர் உள்நுழைந்து அவருடைய சேஞ்சஸை அவர் செஞ்சு கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்குது. பாடத்தை மாற்றிக்கொள்ளலாம், மீடியத்தை மாற்றிக்கொள்ளலாம், பெயர்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமென்றால் செஞ்சு கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் பரீட்சார்த்திகள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இதனை கட்டாயம் தெரியப்படுத்தும். ஏனென்றால் இந்த அட்மிஷன் கார்டில் எப்படி பெயர் இருக்குதோ அப்படித்தான் நாங்கள் சான்றிதழ் வழங்குவோம். பிள்ளைகளெல்லாம் எப்போ இந்த சான்றிதழில் பெயர் பிரச்சனை உருவாக்குவினோம் என்றால் சான்றிதழ் கிடைத்ததுக்கு பிறகு நேம் சேஞ்சுக்கு ஒரு எழுத்து மாற்றணும், அது மாற்றணும் என்றால் அது ஒரு லாங் ப்ரொசீஜர்ஸ். ஏன்னால் எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன விஷயம் செய்கிறனாலும் அதுக்கான ப்ரொசீஜர் இறுக்கமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சர்டிஃபிகேட், எங்களுடைய பிரதி பரீட்சை ஆணையர் சொல்ல மாதிரி உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட். சகல நாடுகளும் இந்த இலங்கையின் பரீட்சையின் இந்த நம்பகத்தன்மைக்காக இந்த சான்றிதழை அக்செப்ட் பண்ணுது அப்படியே. ஆகவே அந்த சேஞ்சஸ்கள் மிக கடினமாக இருக்கும். ஆகவே இந்த டைமில் நீங்கள் அதுகளை செஞ்சு கொள்ள வேண்டும்ன்றது எங்களோட முதலாவது வேண்டுகோள். ரெண்டாவது வேண்டுகோள், உங்களுக்கு இந்த டைம் டேபிளும் இந்த அட்மிஷன் கார்டோடு அனுப்பப்பட்டிருக்கு. கட்டாயம் பரீட்சார்த்திகள் வீட்டில் வதிபவர்கள் எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த டைம் டேபிளில் ஒரு கொப்பி ஒன்று எல்லா இடமும் எடுத்து வச்சுக்கொள்ளணும். ஏனென்றால் எங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்கள் எப்படி என்றால் பிள்ளைகள் உரிய டைமுக்கு உரிய பாடத்துக்கு வரவில்லை. கால வேளையில் பிள்ளைக்கான பாடம் நடந்து முடிந்திருக்கும், பிள்ளை ஈவினிங் தான் வந்திருக்கும் எக்ஸாம் எழுத போகிறது. இதுக்கான சில வேளையில் லேட்டாக வர்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த முறை நாங்கள் கடந்த காலங்களிலிருந்து சில திட்டங்களை பரீட்சைகளை இறுக்கமாக அமுல்படுத்தி இருக்குது. பரீட்சை தொடங்கி அரை மணித்தியாலங்களுக்கு முதல் பிறகு வர்ற எந்த பரீட்சார்த்திகளுக்கும் விடைத்தாள் வழங்கக்கூடாதுன்றது எங்களுடைய அறிவுறுத்தல். மணித்தியாலம் அப்படி என்கிறதே மிகப்பெரிய ஒரு காலப்பகுதி தான். அதுவும் நாங்கள் எதிர்காலங்களில் அதை தீர்மானித்து கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டால் உரிய டைமுக்கு பரீட்சை நிலையத்துக்கு செல்ல வேண்டும்ன்றது மாணவர்களுக்கு ஒரு கடப்பாடு. இதுக்கு கூட இருப்பவர்கள் சப்போர்ட் பண்ணணும். சில கடந்த காலத்தில் ஒரு அனுபவம் ஏற்பட்டது, பிள்ளை நல்லா தூங்கிட்டுது. இரவு படிச்சுட்டு பிள்ளை தூங்கிட்டு 9 மணிக்கு தான் பிள்ளை எழும்பி இருக்குது. அப்போ சென்டஸுக்கு வர 10 மணி ஆகிட்டு. அப்போ எங்களுக்கு அதுக்கு ஒன்றும் செய்யலை. அப்போ பிள்ளைகள் இவ்வளோ காலம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு 3 வருஷம் படித்த இந்த இது இப்படியான சின்ன சின்ன தடங்கல்களுக்கால விட்டுப்பட்டு போயிடக்கூடாது. ஆகவே இப்போ வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் உங்களுக்கு அது தெரியணும், நாளைக்கு பிள்ளைக்கு என்ன பாடம் இருக்குது, எத்தனை மணிக்கு போகணும். மற்ற நாங்கள் ஏற்கனவே அட்மிஷன் கார்டில் அந்த சென்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த வீட்டில் இருந்து சென்டர்ஸுக்கு போகிறதுக்கு எவ்வளவு தூரம் எடுக்கும், அப்போ அதுக்கான எல்லா கல்குலேஷனையும் பார்த்து வேகம் ஏர்லியாகவே போய் சேர வேணும். 8:30க்கு பரீட்சை ஆரம்பிக்கும் என்றால் பரீட்சார்த்திகள் குறைந்தது 8 மணிக்கு முதல் போகிறது எப்போ நல்லது. என்றால் இப்போ இருக்கிற இடர் காலநிலையில் அனர்த்தங்கள், மழைகள், இப்போ ரோட் பிளாக்குகள் இருக்கும், டிராஃபிக் இருக்கும். ஆகவே ஏர்லியாக போகிறதால அவர்கள் ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோடு எக்ஸாமை செட் பண்ணிடலாம். முதல் நாள் எக்ஸாமுக்கு போய்க்க அவர்களுக்கு அந்த சென்டர்ஸ்களை தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் மிக கடுமையாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பாடசாலையில் 3-4 சென்டர்ஸ் இருக்கும். அவர்களுடைய இண்டெக்ஸ் நம்பருக்கு ஏற்ப இந்த ரூமில் அவர் போய் இருக்க வேணுமென்றதெல்லாம் அதுக்கு டைம் எடுக்க நிறைய. அப்போ ஒரு கிட்டுக்கு முட்டான டைமுக்குள்ளே போயிட்டால் பதட்டத்தில் தான் ஓடி வேண்டியிருக்கும். சிலவள 3வது மாடியில் தான் சென்டர்ஸ் அவர்கிட்ட சீட் இருக்கும். அப்போ அவர் ஏறி போகிற இழைக்கும் கலைக்கும் அதோட பேப்பரை கொடுத்தோன்னே அந்த வேஸ்ட் டைம் ஆகும் அதில். ஆகவே பரீட்சார்த்திகள் முதல் நாள் உங்களுடைய பரீட்சை உங்களோட டைம் டேபிளை கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த டைம் டேபிள் சொல்லிக்கு தான் நாங்கள் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறோம். பரீட்சை திணைக்களத்தால் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட டைம் டேபிளை பாருங்கள். டைம் டேபிள் இல்லைன்றதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணும்போது போன முறையில் எங்களுக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு. ஃபேக் டைம் டேபிள் நிறைய வந்திருக்கு.
அப்போ போன முறை இப்போ 2024க்கான டைம் டேபிளை 25 எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ பிள்ளைகள் ஒரு பிள்ளை அதை எடுத்து பார்த்த இடத்துல நடந்துக்குனால் போன முறை டைம் டேபிள் மாதிரி இந்த முறை இருக்காது பாடம். பிள்ளை டேட்டை பார்க்கல இதை பார்க்கல பாடத்தை பார்த்துருக்குது. ஃப்ரைடே பிள்ளை போக வேண்டிய பாடம் நடந்து முடிஞ்சுது, ஆனால் பிள்ளை வந்திருக்கு சாட்டர்டே. அது போகிற முறை டைம் டேபிளை பார்த்து அது இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது அதுக்கான பரிகாரங்கள் எங்களோட பரீட்சை திணைக்களத்தில் இல்லாமல் போகும். பிள்ளை அதனால் பாதிக்கப்படுகிறார். ஆகவே தகுந்த ஒரு சிரமத்திற்கு மத்தியில் மிக பெரும்பாடுபட்டு அதற்கான ஏற்பாடுகள் நான் நினைக்கின்றேன் 100க்கு 100% உங்களால் அது செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பரீட்சார்த்திகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம், உங்களுடைய அந்த பரீட்சை அனுமதி அட்டைகளில் இருக்கக்கூடிய ஆணையாளர் சொன்னது போல அந்த அட்டையில் இருக்கின்ற விடயங்கள் சரியாக இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த நேர சூசி பாட அட்டவணைகள் சம்பந்தமாக நீங்கள் வேறு எந்த நபரையோ அல்லது இணையதளங்களையோ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான பரீட்சைக்குரிய பரீட்சை அட்டவணைகள் உங்கள் கைகளில் இருக்கின்ற பொழுது நீங்கள் வேறு ஒன்றையும் பற்றி யோசிக்க தேவையில்லை. அதில் ஒரு பிரதியை எடுத்து 1-2 பிரதிகளை எடுத்து வைத்துக் கொண்டால் அதுவே உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த பரீட்சை அனுமதி அட்டைகள் சில நேரங்களில் இன்னும் கிடைக்கவில்லை, அப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்ற பட்சத்தில் அப்படியானவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அப்படி இருக்குமாக இருந்தால் நாங்கள் கொடுத்த அந்த வெப்சைட் நாங்கள் உங்களுக்கு தர்றோம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பிள்ளைகள் அப்படியே டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். பாடசாலை பரீட்சார்த்திகள் பாடசாலை அதிபரிடம் போகணும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் நாங்கள் முதல் சொன்ன அதே புரோட்டோக்காலில் போய் அவர்களுக்கான அட்மிஷன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். கட்டாயம் நாங்கள் டைம் டேபிளில் சொன்னது நாங்கள் அவர்களுக்கு அனுப்பியிருப்போம். அந்த டைம் டேபிள்லேருந்து அவர்களுடைய அட்மிஷன் கார்டுலையும் இருக்குது. கட்டாயம் அந்த நேரங்கள் அந்த பாடங்கள் அவர்கள் கட்டாயம் பார்த்துக்கொள்ள வேணும். இதில் கூட இருக்கிற வீட்டில் இருக்கிறவர்கள் அண்ணன் அக்கா தங்கச்சி அவங்க எல்லாம் தம்பி பாட்டி எல்லாருமே இதை பார்த்துக்கொள்வது ஒரு உரிய டைமுக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கும் இந்த பரீட்சை குழப்பங்கள் இல்லாமல் பிள்ளைகள் வெற்றிகரமாக செய்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆமாம், இந்த போக்குவரத்து முதற்கொண்டு சகல விடயங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்ற அதே நேரத்தில் ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று கேட்டோம்னால் வீட்டில் செய்கின்ற ஒரு சாதாரண விடயம்தான். பரீட்சைக்கு பிள்ளை இரவிரவாக படித்திருப்பார்கள். பரீட்சைக்கு பிள்ளை எழுந்து விட்டாரா, சரியான முறையில் அவர் தயாராகி விட்டாரா என்பதை வீட்டில் இருக்கின்ற அனைவருமே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு பரீட்சைக்கும் இந்த அடையாள அட்டை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே அடையாள அட்டை குறித்த நிறைய விடயங்கள் நாங்கள் நேரத்தோடு பேசியிருந்தாலும் கூட இந்த பரீட்சைக்கு இன்னும் காலம் இருக்கின்ற பட்சத்தில் இந்த அடையாள அட்டை இருப்பவர்களும் சரி இல்லாதவர்களும் சரி அது சம்பந்தமான சில விடயங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு முன்பதாக இந்த நேர அட்டவணையோடு தொடர்புடையதாக நாங்கள் இந்த அவர்களுக்குரிய அனுமதி அட்டையிலே பி பகுதி குறித்த பிள்ளைக்குரியதாகவே அது தயார்படுத்தப்பட்டிருக்கு. விசேடமாக குறித்த ஒரு பிள்ளை தோற்றுகிற அந்த பாடங்களை உள்ளடக்கின ஒரு பகுதி தான் இந்த பி பகுதியிலே அவர்களுக்கான டைம் டேபிளாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஸோ பரீட்சார்த்திகள் பெற்றோர்கள் பிரதி பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது போன்று நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது அதை விசேடமாக கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னால் இதில் நாங்கள் 22 நாட்கள் பரீட்சை நடத்தினாலும் கூட குறித்த பிள்ளை பரீட்சைக்கு தோற்றுகிற திகதிகள் என்ன பாடம், அதனுடைய முதலாவது வினாபத்திரம் என்ன நாளிலே என்ன நேரத்திலிருந்து என்ன நேரம் வரையிலே இடம்பெறுகிறது என்பது தொடர்பான ஒரு விவரிப்பான பிள்ளைக்குரியதாக மட்டுமே தனித்துவமானதாக இந்த பி பகுதியிலே குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த பி பகுதியில் இருக்கின்ற விடயங்களை உசாவி அதற்கேற்ற விதத்திலே நீங்கள் உங்களுடைய ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். அதே வேளையிலே இந்த தரவிறக்கம் செய்து கொள்வதற்காக அட்மிஷன் கார்ட்ஸை டவுன்லோட் பண்ணுவது தொடர்பாக நாங்கள் பாடசாலை அதிபர்களுக்கு வழமையாக சில பாடசாலைகளுக்கு தபால் மூலமான சில இடர் நிலைமைகள் காரணமாக போய் கிடைப்பதிலே இடர்பாடுகள் இருப்பதாக அண்மை காலத்திலே சொல்லப்பட்டதை அடிப்படையாக கொண்டு இந்த முறை நாங்கள் நேரடியாக அந்தந்த வலயக்கல்வி பணிப்பாளர்களுக்கு நேரடியாக கையளித்திருக்கிறோம். அவர்களை நாங்கள் இங்கே கூட்டத்துக்காக அழைத்த பொழுது அவர்களுக்கு கையளித்து அந்த வலயத்துக்கு அதிபர்களை கூப்பிட்டு அவர்களிடத்திலே அந்த பாடசாலைக்குரிய அனுமதி அட்டைகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். இதன் மூலமாக பாடசாலை பரீட்சார்த்திகளுக்குரிய அனுமதி அட்டைகளில் எந்தவித குறையும் இல்லாமல் பாடசாலைகளுக்கு அது கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேவேளை தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கானது தபாலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே தபாலில் ஏற்படுகிற தாமதங்கள் அல்லது வேறும் காரணங்களினாலே உங்களுக்கு அனுமதி அட்டை கிடைக்காது போனால் நவம்பர் மாதம் 3ஆம் திகதியிலிருந்து பரீட்சை நிறைவு பெறுகிற காலம் வரையிலான காலப்பகுதியிலே
இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்வதன் மூலமாக உங்களுக்குரிய அனுமதி அட்டையை தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக நீங்கள் கேட்டது போன்றோ ஆளடையாள பத்திரங்களை பொறுத்தளவிலே இலங்கை பரீட்சை திணைக்களம் நடத்துகிற எல்லா பரீட்சைகளுக்குமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள பத்திரங்களுக்காக 3 விடயங்களை நாங்கள் சொல்கிறோம். அதில் முதலாவது தேசிய அடையாள அட்டை, அதே போன்று செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம். இந்த 3 மட்டும்தான் இலங்கை பரீட்சை திணைக்களத்தினாலே நடாத்தப்படுகிற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை தவிர்ந்த மற்ற அனைத்து பரீட்சைகளுக்கும் பொதுவான ஆளடையாள பத்திரங்களாக இருக்கும். உயர்தர பரீட்சையை தோற்ற இருக்கிற பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு தேசிய அடையாள அட்டை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பரீட்சை திணைக்களத்தினுடைய வேண்டுதலுக்கு அமைவாக ஆட்பதிவு திணைக்களம் தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான வயதிலேயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறது. முன்னரெல்லாம் 16 வயதில் தான் இந்த தேசிய அடையாள அட்டை வழங்குவார்கள். 15 வயது பூர்த்தியாவதற்கு முன்பதாக சாதாரண தர பரீட்சைக்கு இந்த பரீட்சார்த்திகள் தோற்றுவதனாலே அண்மை காலத்திலிருந்து 15 வயது ஆரம்பித்த உடனேயே தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெரும்பாலும் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இந்த 3 ஆளடையாள பத்திரங்கள் மிக கண்டிப்பானவை, கட்டாயமானவை. இவற்றை சமர்ப்பித்து பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் தான் பெறுபேறுகள் பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். இவற்றில் ஒன்றை சமர்ப்பிக்காத போது பரீட்சை எழுதுவதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தாலும் அதில் ஒன்றை சமர்ப்பிக்கும் வரையிலே அவர்களுக்கான பரீட்சை பெறுபேறுகள் விநியோகிக்கப்பட மாட்டாது. அதுவும் மீளாய்வு பெறுபேறுகள் விநியோகிக்கப்படுகிற அந்த காலப்பகுதி வரைக்குள் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஆளடையாள பத்திரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாது விட்டால் அந்த பெறுபேறுகள் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை காரணமாக ஒரு பிள்ளைக்கு தேசிய அடையாள அட்டையோ அல்லது முதல் சொன்ன செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு என்பனவற்றுள் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிப்பதிலே இடர் நிலைமை இருக்குமாக இருந்தால் 2 விதமான பரீட்சார்த்திகள் இருக்கிறார்கள். ஒன்று பாடசாலை பரீட்சார்த்திகள், மற்றவர்கள் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள். பாடசாலை பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே பாடசாலை அதிபர் ஊடாக ஒரு புகைப்படத்தினை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். 2 பிரதிகளிலே பாடசாலை அதிபர் உறுதிப்படுத்திய அந்த புகைப்படத்தினுடைய பின்பக்கத்திலே வளையக்கல்வி பணிப்பாளரும் உறுதிப்படுத்தினதான 2 புகைப்படங்கள் அவர்கள் கொண்டு வர வேண்டும். ஒன்று அவருடைய அனுமதி அட்டையோடு இணைக்கப்பட்டு வழங்கப்படும் பரீட்சை திணைக்களத்துக்கு, அதே வேளையில் இன்னொன்று அவர்கள் தினசரி அவர்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும் ஆளடையாள பத்திரமாக. இதே போன்று அவர்கள் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக இருந்தால் அவர்கள் வதிகின்ற பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம அலுவலர் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்ட படத்தினை பிரதேச செயலாளர் உறுதிப்படுத்தி அவர்கள் கொண்டு வர வேண்டும். இது பரீட்சை எழுதுவதற்கான அனுமதியை அன்றி பெறுபேறுகளை வெளியிடுவதற்கான ஒரு ஆவணம் இல்லை என்பதனையும் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய சமூகத்திலே நீங்கள் சந்திப்பவர்கள் அல்லது நீங்கள் கதைக்கிற பொழுதும் கூட இந்த விடயங்களை நீங்கள் பேசுவது என்பது எதிர்காலத்திலே ஓரிரு மாணவர்கள் குறித்த மிக குறைந்த எண்ணிக்கையான மாணவர்கள் இந்த பரீட்சைக்காக தோற்றுகிறார்கள் தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பிக்காமல். அவ்வாறானவர்களுக்கு பரீட்சை பெறுபேறுகள் கிடைக்காது என்பதை மிகவும் அழுத்தமாக இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. இந்த தனிப்பட்ட பரீட்சையை பொறுத்த வரைக்கும் பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு அதிபர் ஊடாக, ஆசிரியர்கள் ஊடாக நிறைய ஆலோசனைகள், நிறைய வழிகாட்டுதல்கள் போய் சேர்ந்துவிடும், எப்படியும் அடைந்து விடுவார்கள். தனிப்பட்ட பரீட்சார்த்திகளை பொறுத்த வரைக்கும் அவர்களோடு ஒப்பிட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் குறைவென்று சொல்லலாம். அதில் நீங்கள் சொல்லியிருந்த மிக முக்கியமான விடயம் தான் இந்த எந்த ஒரு விடயத்தையும் மாற்றிக்கொள்வதற்கான அவருடைய கையடக்க தொலைபேசிக்கு செல்கின்ற அந்த OTP நம்பர் என்று சொல்லியிருந்தீர்கள். எனவே சில நேரங்களில் அவர்கள் ஒரு பரீட்சைக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியை இப்பொழுது தெரியும் நாளொரு மேடையும் அப்படி மாற்றிக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் கூட இருக்கின்றது. அப்படியானவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே தங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை எந்த ஒரு வகையிலும் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதில் மிக முக்கியமாக இருக்கின்ற அதே வேளை தங்களுடைய தொலைபேசிகளை வேறு ஒரு நபரிடமோ அல்லது ஏதாவது வேறு ஒரு பாவனைகளுக்காக பயன்படுத்துவதையும் தவிர்த்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்து உண்மையில் நீங்கள் கேட்டபடியும் முக்கியமான ஒரு விடயம். இதுக்கு நாங்கள் இன்னொரு நீண்ட விளக்கம் தரணும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தாங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட கூடுதலாக அவர்கள் ஒரு கம்யூனிகேஷன் சென்டரை தான் நாடுவார்கள். இல்லைன்னா தனிப்பட்ட சிலர் வீட்டிலேயே போட முடியும். அது அப்படியே சிம்பிளாக தான் நாங்கள் அந்த அப்ளிகேஷன் செய்திருக்கிறோம். ஒரு சாதாரண A-level மாணவனுக்கு O-level மாணவனுக்கு தன் அப்ளிகேஷனை தானே ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் சில வேளையில் கம்யூனிகேஷன் சென்டர்ஸில் போய் ஃபில் பண்ணும்போது பெரும்பாலும் எங்களுக்கு நடக்கிற பிரச்சனை, அந்த கம்யூனிகேஷன் சென்டர்ஸில் இருக்கிறவர் தன்னை ஃபோன் நம்பரை போட்டு டக்குன்னு அந்த வேலையை என்ன செய்வார், கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவார். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு வரும். இதில் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு அந்த ஃபோன் நம்பர்ஸ் வராது. இப்படி சேஞ்சஸ் படுற நேரங்களில் என்ன நடக்கும்னா
பிள்ளைகளுக்கு அந்த ஃபோன் நம்பர்ஸுக்கு அந்த ஓடிபி வராது. அது எங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும், அந்த ஓடிபி போகும். அப்படியான சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் என்ன செய்ய வேணுமெண்டா, அதுக்கு அந்த நாங்கள் எங்களோட வெப்சைட்டுக்கு போகணுன்னா தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே போய் அது கீழே இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், இஷ்யூஸ் இருந்தால் கீழே ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று நான் கொடுத்துருக்குறேன். அந்த இமெயில் அட்ரஸ் எடுத்து அவர் என்ன செய்ய வேணும் என்றால், தனக்குரிய இமெயில் அட்ரஸில் இருந்து எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணணும். இப்படித்தான் ஐடி நம்பர் எல்லாம் போட்டு அவர் தற்போது பாவிக்கிற கண்டக்ட் நம்பரையும் போட்டு எங்களுக்கு அதை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அதனால ஒரு 3 டேஸுக்குள்ளே நாங்கள் அதை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னால், அவர்கிட்ட ஃபோனை நாங்கள் கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவருக்கான ஓடிபியை நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே என்னடா இப்போ 30ஆம் தேதியோடு இதுக்கான காலம் முடிவடையும் சேஞ்சஸ் செய்கிறதுக்கு. அப்படி செய்வதாக இருந்தால் இன்றைக்கு அல்லது நாளைக்கு செய்யணும். மற்ற இதில் நாங்கள் இன்னொரு விடயத்தை, மிக முக்கியமான விடயம், இந்த அட்மிஷன் கார்டின் அடுத்த பக்கத்தில் அவர் உறுதிப்படுத்த வேணும் அவருடைய கையெழுத்து. கட்டாயம் பாடசாலை பிள்ளைகளுக்கு பாடசாலை அதிபர் உறுதிப்படுத்தி இருப்பார். பிள்ளைகள் கட்டாயம் என்ன செய்யணும் என்றால், தாங்கள் பாடசாலை அதிபர் முன்னால் எவ்வாறு கையெழுத்திடுகிறார்களோ அதே கையெழுத்தைத்தான் பரீட்சை நேரம் முழுவதும் ஒவ்வொரு டைமும் இட வேணும். இப்போ அங்கே ஷார்ட் சிக்னேச்சரையும் இங்கே வந்து ஒரு லாங் சிக்னேச்சரையும் விடுறது தவிர்க்கப்பட வேணும். கட்டாயம் உறுதிப்படுத்தி கொண்டு தான் பரீட்சை நிலையத்துக்கு வர வேணும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அவருக்கான கீழே நாங்கள் போட்டிருக்கோம், யாரிடம் உறுதிப்படுத்த முடியும் என்றது சமாதான நீதவான் அந்த சில கிரேட்டர்ஸ் இருக்குது. அவர்களிடம் உறுதிப்படுத்தி கொண்டு பரீட்சை நிலையத்துக்கு வர்றதுன்றது சில அசௌகரியங்களை தடுப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஆமாம், நாங்கள் இந்த கலந்துரையாடலில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயம், ஒரு பரீட்சார்த்தி நீங்கள் உங்கள் பரீட்சைக்கு எப்படி விண்ணப்பித்தீர்களோ அதே மாதிரி உங்களுடைய பரீட்சை நடந்து முடியும் வரைக்கும் உங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொண்டிருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பரீட்சை திணைக்களத்துக்கும் அது ஒரு பெரிய சுமையாக இருக்காது. இடையில் ஏதேனும் மாற்றங்கள், அல்லது உங்களுடைய அனுமதி அட்டைகளில் ஏதாவது தவறுகள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில், அல்லது உங்கள் தனிப்பட்ட பரீட்சாதிகள் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களில் ஏதேனும் மாற்றங்களை செய்திருக்கின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில்தான் இங்கே மிக முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் இறுதியாக, நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தில் இறுதியாக பரீட்சை மண்டபத்துக்கு இந்தந்த விடயங்கள் எல்லாம் கொண்டு போகலாம், இந்தந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து செல்ல முடியாது என்றால் என்ன மாதிரியான விடயங்களை சொல்லி? கண்டிப்பாக இதிலே விசேடமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் தான் இந்த இலத்திரனியல் சாதனங்கள் தொடர்பானது. அண்மை காலத்திலே பரீட்சைகளுக்கு மிக சவாலான பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திய விடயமாக இந்த இலத்திரனியல் சாதனங்கள் இருக்கின்றன. இதிலே உயர்தர பரீட்சையை பொறுத்தளவில் நாங்கள் 4 பாடங்களுக்காக கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறோம். அதிலே 33 கணக்கீடு, பொறியியல் தொழில்நுட்பம், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம், பொறியியலுக்கான விஞ்ஞானம் ஆகிய 4 பாடங்களுக்கு நாங்கள் கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கியிருக்கிறோம். இந்த கால்குலேட்டர்ஸை பொறுத்தளவிலே முக்கியமாக நிறைப்படுத்தப்பட முடியாத கால்குலேட்டர்ஸ், நன் ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர்ஸ் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பிலே கூடிய கவனம் செலுத்துங்கள் இந்த பாடங்களுக்கு கொண்டு போகிற பரீட்சார்த்திகள். ஏனென்றால் இதில் விசேடமாக அடிப்படை கணித செய்கைகளை மட்டுமே கொண்ட கால்குலேட்டர்ஸ் நீங்கள் இந்த பயன்பாட்டுக்காக கொண்டு போவது என்பது பல்வேறு சிக்கல்களை தவிர்க்கும். சில நேரங்களிலே மேற்பார்வை பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு இது ப்ரோக்ராமபிளா நன் ப்ரோக்ராமபிளா என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் கொண்டு சென்ற அந்த கால்குலேட்டரை வாங்கி உறுதிப்படுத்தியதன் பின்னர் தான் உங்களுக்கு தர வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்போது குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு உங்களுக்கு அந்த கால்குலேட்டர் கையில் இல்லாது சில நேரங்களிலே ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணலாம். அது உங்களுக்கு விடை எழுதுவதிலே வெற்றிகரமாக விடை எழுதுவதில் ஒரு சவாலை கூட ஏற்படுத்தலாம். எனவே அடிப்படை கணித செய்கைகளை மட்டுமே கொண்ட கால்குலேட்டர்ஸ் இந்த குறிப்பிட்ட 4 பாடங்களுக்கு மட்டும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற செய்தியோடு, ஏனைய பாடங்களை பொறுத்தளவிலே எல்லா பாடங்களுக்கும் பொதுவாக அந்தந்த பாடங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட விடயங்களை தவிர வேறு எந்த விடயங்களையும் கொண்டு செல்லக்கூடாது என்பதுதான் பொதுவான அறிவுறுத்தலாக நாங்கள் சொல்லக்கூடியது. இந்த இலத்திரனியல் சாதனங்களை பொறுத்தளவிலே மொபைல் ஃபோன்ஸாக இருக்கலாம், ப்ளூடூத் டிவைசஸாக இருக்கலாம், வேறும் பல்வேறு இலத்திரனியல் சாதனங்களாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் பரீட்சை திணைக்களத்துக்குள்ளே, பரீட்சை மண்டபத்துக்குள்ளே கொண்டு செல்வது என்பது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டி இருக்கும். இதில் இந்த சாதனங்களோடு விசேடமாக மாணவர்கள் அடிக்கடி எங்களுக்கு இப்போ முறைப்பாட்டுக்கு வருகின்ற ஒரு விடயம் தான் இந்த ஸ்மார்ட் வாட்சஸ். இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் அவர்கள் நேரம் பார்ப்பதற்காக பயன்படுத்துவதாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அது ஒரு தொடர்பாடல் சாதனம் என்ற அடிப்படையிலே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் பட்டியலுக்குள்ளே அதனை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எனவே இந்த மாதிரியான சாதனங்கள் கண்டிப்பாக நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே எடுத்து செல்வதை தவிர்க்க வேண்டும். நாங்கள் இது தொடர்பாக நோக்குநர்கள், பரீட்சை மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் மேற்பார்வை பணியிலே ஈடுபடுகிற அந்த ஆளணியினருக்கும் அது தொடர்பாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எனவே கண்டிப்பாக மாணவர்கள் முதற்கட்டமாக நீங்கள் மண்டபத்துக்குள்ளே கொண்டு செல்வதை நீங்கள் தவிர்த்து கொண்டால் பல்வேறு சிக்கல்களை தவிர்ப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். தவிரவும் கூட
பரீட்சை மண்டபத்தை பொறுத்தளவிலே பரீட்சை மண்டபத்துக்குள்ளே இந்த இலத்திரனியல் சாதனங்களை கொண்டு செல்லல், தம்வசம் வைத்திருத்தல், தமக்கருகில் வைத்திருத்தல், பயன்படுத்துதல், இந்த 4 விடயங்கள் நான் மீள வலியுறுத்துகிறேன். அதனை இலத்திரனியல் சாதனங்கள், நான் முதற் சொன்ன இந்த இலத்திரனியல் சாதனங்களை பரீட்சை மண்டபத்துக்குள் கொண்டு செல்லல், தம்வசம் வைத்திருத்தல், தமக்கருகில் வைத்திருத்தல், பயன்படுத்துதல், இந்த 4 விடயங்களும் 5 வருட பரீட்சை தடை விதிக்கத்தக்க குற்றங்கள் ஆகும். அழுத்தமாக சொன்னால் 5 வருட பரீட்சை தடை விதிக்கத்தக்க குற்றங்கள் என்றே நாங்கள் பார்க்கிறோம். இது பரீட்சார்த்திகளுக்கு மட்டுமல்ல, பரீட்சை பணியில் ஈடுபடுகிற ஆளணியினருக்கும் அது பொருத்தமானது. இதிலே பரீட்சை மண்டபத்தை பொறுத்தளவிலே பரீட்சை மண்டபத்திலே மேற்பார்வை பணியிலே ஈடுபடுகிற பிரதம மேற்பார்வையாளர், அவருக்கு மேலதிகமாக மேலதிக உதவி மேற்பார்வையாளர் என்ற ஒருவரை நாங்கள் நியமித்திருக்கிறோம். இந்த இருவரை தவிர வேறு யாரும் பரீட்சை நடைபெறுகிற காலப்பகுதியிலே இலத்திரனியல் சாதனங்களை தம்வசம் வைத்திருக்க முடியாது. ஆமாம், ரொம்ப நிறைய விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இது சம்பந்தமான விடயங்கள், அதாவது நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்த விடயங்களை நீங்கள் எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய பிரதி பரீட்சை ஆணையாளர் சுப்பிரமணியம் பிள்ளை விஸ்வநாதன் அவர்கள், மற்றவர் சின்னத்தம்பி பிரகாசன் அவர்கள். இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.